வணக்கம். எப்படி வேலை தேடணும்னே தெரியாமல் பசங்க இருக்கிறாங்க. நிறைய ஃப்ரெஷ் கிராஜுவேட்ஸ் பார்க்குறேன். பார்த்தோன்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு அடிக்கடி நான் பிகாம் சொல்கிறேன்னா, பிகாம் கொஞ்சம் டிமாண்ட்லாம் நிறையா இருக்குது. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, பிகாம் பசங்க இவ்வளோ டிமாண்ட் இருக்கிறதே தெரியாமல் வேற ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. டேன்னு கூப்பிட்டா கூட கவனிக்காமல் ஓடிக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்காங்க. ஸோ அப்படி இல்லாமல் உங்களோட கோர் டொமைனில் நீங்கள் போகிறதுக்கு எப்போதுமே ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். பிகாம் முடிக்கிறீங்களோ, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிக்கிறீங்களோ, பிஇ கெமிக்கல் முடிக்கணும், எது முடித்தாலும் கோரில் போகிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். டிவியேட் ஆகி போனீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கோர்ஸ் முடிக்கிறீங்க, மே ஜூனில் முடிக்கிறீங்க, ரிசல்ட் வருது, ஏதோ ஒரு இடத்துல போயிட்டு ஏதோ ஜாப் கிடைக்கலன்னு சொல்லிட்டு கோரில் ட்ரை பண்ணுறீங்க, கிடைக்கல. அப்போ ஏதோ ஒரு ஜாபில் போய் ஜாயின் பண்ணுறீங்க, மார்க்கெட்டிங்கோ இல்லை ஏதோ ஒரு ப்ரொஃபைலில் போய் ஜாயின் பண்ணுறீங்க. ஜாயின் பண்ணி ஒரு 3 to 6 monthsக்குள்ளார நீங்கள் அங்கே வந்து எஸ்கேப் ஆகி உங்களோட கோர் டொமைனுக்கு நீங்கள் வந்துடணும். அப்படி வரல, அதில் போய்கிட்டே இருக்கீங்கன்னா உங்களுக்கு கோர் டொமைனில் கிடைக்கலன்ற ஒரு விஷயம் ஒன்று. இன்னொன்று வந்து கிடைக்கிற இடத்துக்கு நீங்கள் போகலைன்ற, வேக்கன்சி இருக்கிற இடத்துக்கு நீங்கள் போகலைன்றதும் இருக்குது. அவங்களோட அக்சஸ் பாயிண்டில் நீங்கள் இல்லைன்றது இருக்குது. உங்களோட விழிப்புணர்வு நிலை ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்றது இருக்குது. இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதனால் இப்போ நம்ம முன்னாடி நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன், உங்களோட ஸ்மார்ட் ஃபோனை உங்களோட டெவலப்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணுங்க. நான் திரும்ப நிறைய டைம் சொல்கிறேன். நம்ம ஃபோனில் வந்து என்டர்டெயின்மெண்ட் பார்க்குறோம், ரீல்ஸ் பார்க்குறோம், பாட்டு கேட்குறோம், படம் எல்லாமே பார்க்குறோம். ஆனால் நம்மளோட ஃபோனை நம்மளோட டெவலப்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணுறோமா அப்படின்னு கேட்டால் நிறைய பேர் யூஸ் பண்ணுறதே இல்லை. அப்படி யூஸ் பண்ண தெரியாதவங்க தயவு செஞ்சு ஸ்மார்ட் ஃபோன் எடுத்து வச்சுட்டு 1000 ரூபாயில் பட்டன் ஃபோன் விற்கிது, அதை வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மகிட்ட ஒரு டெக்னாலஜி இருக்குன்னா அதை நம்மளோட அப்கிரேடேஷனுக்காக நம்ம யூஸ் பண்ண தெரியலன்னா நமக்கு நிஜமாக அதை பயன்படுத்துறதுக்கு எந்த உரிமையும் இல்லை அப்படின்ற மாதிரில வருது. அதனால் நிறைய வேக்கன்சி எக்கச்சக்கமாக இருக்குது. நிறைய இண்டஸ்ட்ரீஸில் ரைட் பீப்புளை கேட்குறாங்க, நிறைய ஸ்கில் செட்டு இருக்கிற பீப்புளை கேட்குறாங்க. ஆனால் அந்த ஸ்கில் செட் இருக்கிற பசங்க பார்த்தீங்கன்னா அங்கே அப்ளை பண்ணாமல் வேற ஒரு பக்கம் போயிட்டு எங்கேயோ ஷாப்பு அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் எப்படின்னு தெரியல. இவ்வளோ டெக்னாலஜி நம்மளை சுற்றி, இவ்வளோ அவேர்னஸ் இருக்கிற, இவ்வளோ மீடியா பவர் இருக்கிற, சோஷியல் நெட்வொர்க்கிங் டைமில் ஒர்க் பண்ணுறோம், ஏஐலாம் வந்திருக்கு. இப்போ போயிட்டு நம்ம வந்து இந்தளவுக்கு அவேர்னஸ் கம்மியாக இல்லை சார், நான் ட்ரை பண்ணேன் கிடைக்கல, எனக்கு யாரும் கைட் பண்ண யாரும் இல்லை. எதுக்கு உங்களை கைட் பண்ண யாராக இருக்கணும்னு நான் கேட்குறேன். எவ்வளோ யூடியூப் வீடியோஸில் எவ்வளோ எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பேசுகிறாங்க, எவ்வளோ வெப்சைட்ஸ் இருக்குது. உங்களை நீங்கள் வந்து ஸ்கில் வைஸ் உங்களோட கம்யூனிகேஷன் ஒன்றுமே இல்லை. இப்போ நீங்கள் உடனே ஃப்ரெஞ்சு கற்றுக்கணும்னா அடுத்த 1 மாதத்தில் கற்றுக்கலாம், ஜெர்மன் கற்றுக்கலாம், ஜாப்பனீஸ் கற்றுக்கலாம், சைனீஸ் கற்றுக்கலாம். எல்லாத்துக்கும் உங்களோட ஸ்மார்ட் ஃபோன் ஹெல்ப் பண்ணும். எது வேணால் நீங்கள் படிக்கலாம். நீங்கள் நினைக்கிற விஷயத்துக்கு முன்னாடி அப்படி இல்லை, இது இவங்க தான் படிக்கணும்லாம் இருந்த காலகட்டம்லாம் உண்டு. இப்போ எதுக்குமே நோ பேரியர், எதுக்குமே பேரியரே கிடையாது. உங்களுக்கு எதுக்குமே யாருமே உங்களுக்கு ஸ்டாப் பண்ண முடியாது. உங்களோட வளர்ச்சியை வந்து நீங்களே நினச்சால் வழியே உங்களோட வளர்ச்சியை வேறு யாருமே தடுக்க முடியாது. அந்த மாதிரியான காலகட்டத்தில் இருக்கும்போது நம்ம படித்தது தொடர்பான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்கெங்கே இருக்குன்ற ஒரு அடிப்படை புரிதல் கூட இல்லாமல் நம்ம வேற ஒரு பக்கம் போயிட்டே இருக்கோம்னா இதெல்லாம் என்ன சொல்கிறேன்னு தெரியல. இப்படி நிறைய யங்ஸ்டர்ஸ் பார்க்கும்போது வந்து ரொம்ப வேதனையாக இருக்குது. பிகாம் முடிச்சுட்டு வராங்க, 3 years கழிச்சு 3 years எங்கேயோ வேறு ஏதோ பப்ளிஷிங்கு, ஏதோ எக்ஸ்எம்எல்ல ஒர்க் பண்ணேன், இல்லை வந்து டைப்பிஸ்ட்டாக ஒர்க் பண்ணேன், டேட்டா என்ட்ரியில் ஒர்க் பண்ணேன், மார்க்கெட்டிங்கில் ஒர்க் பண்ணேன், கால் சென்டரில் ஒர்க் பண்ணேன், வாய்ஸ் காலில் இருந்தேன். எதுக்குன்னு கேட்குறேன். பிகாம் முடிச்சுட்டு அவ்வளோ வேக்கன்சி இருக்குது பிகாமுக்கு. ஒன்று எதுவுமே இல்லைன்னா கூட சிம்பிளாக ஏதோ உங்கள் நியர்பை இருக்கிற ஒரு ஆடிட்டர் ஆஃபீஸில் போயிட்டு 6 months 1 year ஒர்க் பண்ணலாம். ஒரு மினிமம் சேலரி வந்தால் கூட நீங்கள் கண்டிப்பாக டாக்ஸேஷன்லாம் கற்றுக்கலாம், பிஎன்எல் கற்றுக்கலாம், நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். இப்படி நமக்கு விழிப்புணர்வு இல்லாததுக்கு நம்ம மட்டும்தான் காரணமே தவிர வேறு யாருமே காரணம் கிடையாது இந்த காலகட்டத்தில். ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் நம்மளை சுற்றி, அவ்வளோ லேர்னிங்கான ஸ்கோப் வந்து அவ்வளோ ஸ்கோப் இருக்குது. அது எதையுமே பார்க்காம நம்ம வந்து படம் பார்க்குறது, பாட்டு கேட்குறது, ரீல்ஸ் பார்க்குறது, சினிமா பார்க்குறது, ஃப்ரெண்ட்ஸோட போகிறது, ஏதோ கிடைச்ச இடத்துல கடையோ துணி எங்கேயோ வேலை செய்கிறது, இப்படி இருந்தோம்னா நம்ம அப்புறம் எதுக்கு படிக்கிறோன்னு எனக்கு புரியல. அப்போ நம்ம படிக்கிறோன்னா நம்ம படித்ததுக்கான விஷயங்கள் வந்து நம்மகிட்ட இருக்கணும், அதுக்கான தேடல் இருக்கணும். அந்த தேடல் இல்லாமல் நம்ம எங்கே போய் நிற்க போகிறோம் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ அந்த தேடல் உங்கள்கிட்ட கண்டிப்பாக இருக்கணும். இந்த தேடலுக்கு நீங்கள் எங்கேயுமே போக வேண்டாம், யார் முன்னாடி போய் கை கட்டி நிற்க வேண்டாம். யூ ப்ளீஸ் யூட்டிலைஸ் யுவர் ஸ்மார்ட் ஃபோன் ஸ்மார்ட்லி. உங்கள் ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணாலே நீங்கள் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போய்கிட்டே இருக்கலாம். உங்கள் சப்ஜெக்ட் தொடர்பான விஷயங்கள் நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கலாம். உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும், அப்ளை பண்ணிகிட்டே இருக்கலாம், போய்கிட்டே இருக்கலாம். அதனால் எனக்கு யாரும் சொல்லித்தரல, கிட்டே யாரும் இல்லை, எனக்கு எதுவும் அவேர்னஸ் இல்லை, அப்படின்லாம் என்னை யாரும் கைட் பண்ணல, இப்படிலாம் தயவு செஞ்சு சொல்லாதீங்க. இதெல்லாம் வந்து லேம் எக்ஸ்கியூசஸ், உங்களை நீங்களே ஸ்பாயில் பண்ணிக்கிற லேம் எக்ஸ்கியூசஸ். அதனால் படித்ததுக்கு தொடர்பான வேலையில் போய் அமருங்க. அது தொடர்ந்து அதை பற்றி தொடர்ந்து நிறைய ரிசர்ச் பண்ணுங்கள், நிறைய டிஸ்கஸ் பண்ணுங்கள், படிங்க, கூகுளில் பாருங்கள், தெரிஞ்சுட்டு உங்களை வந்து அப்கிரேட் பண்ணிக்கிட்டு என்னென்ன இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது அப்படின்னு பாருங்கள், எங்கெங்கே நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு பாருங்கள். நேராக போங்க,
ரெஸ்யூம்ஸ் கையில் எடுத்து நேராக போங்க. உள்ளே அலோவ் பண்ணனா கூட பரவாயில்ல, ரெஸ்யூம் கொடுத்துட்டு வாங்க, போஸ்டலில் அனுப்புங்க, கொரியரில் அனுப்புங்க, கேரியர்ஸ் பேஜ் போய்ட்டு அப்லோட் பண்ணுங்கள், ஜாப் போர்ட்டல் போடுங்க, சோஷியல் நெட்வொர்க்கில் அப்லோட் பண்ணுங்கள் உங்கள் ரெஸ்யூமை. ஹெச்ஆர் கன்சல்டன்ஸ் போய் பாருங்கள், உங்கள் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு சீனியர்லாம் இருப்பாங்க பாருங்கள், உங்கள் ப்ரொஃபஸர்ஸ் லெக்சர்ஸ் எல்லாத்தையும் ரெஸ்யூம் கொடுத்து வைங்க. இப்படி நிறையா சேனல்ஸ் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக எங்கே இருந்தாவது உங்களுக்கான இன்டர்வியூ கண்டிப்பாக வரும். நீங்கள் செலக்ட் ஆகி ஜாயின் பண்ணுவீங்க. ஏதோ சும்மா அப்படியே உட்காந்துட்டு வாட்ஸ்அப்லேயே அப்ளை பண்ணிட்டு இருக்கும்போது நமக்கு எதுவுமே நடக்க போகிறதில்ல. ஸோ ப்ராக்டிக்கலாக ஃபீல்டுலேயும் நம்ம ஒர்க் பண்ண தெரியணும், ஸ்மார்ட்டாக சோஷியல் நெட்வொர்க்கிங்கில் ஒர்க் பண்ணவும் தெரியணும். ரெண்டுமே தெரியணும். ஆல் தி பெஸ்ட்.